friends, welcome to my channel. This is our Wayanad series part 4. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Guys, இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. நாங்க இப்போ வயநாடு போறோம். வாங்க பார்க்கலாம். நாங்க வயநாடுக்கு இந்த டெம்போ டிராவலரை ரெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். 10 பேர் போறனால கார்ல இடம் பத்தனால நாங்க எடுத்துறோம். வாங்க போலாம். சரேஷ், ஹாய் गाइस. அப்படி நாங்க டெம்போ டிராவலர் ஏரியாச்சு. பிரியங்கம்மா அதுப்பா. ஹாய் गाइस. நேரா போலாம். வயநாடுக்கு காரக்குள்ள. ஃபைனலாக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பும் போது டைம் 5:45 ஃப்ரெண்ட்ஸ். கவிதை கொட்டுது அது வார்த்தை கண்மணி அன்போடு காதலன் நான் அதையும் தாண்டி புடிவாரு காயம் எங்கும் தன்னாலே ஆடி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது ஈயறிய சவாரி ஈயறிய சவாரி இந்த ட்ரிப்புக்கு ரியோவும் எங்கள் கூட வரான் ஃப்ரெண்ட்ஸ். Dance Sarvajit, come on. Come on, dance Sarvajit. ஏன் நெளிஞ்சிட்டு நீங்க ஸ்டெப் போடுங்க. சீட்ல உட்காருடா. சர்வேஷ் எங்க உட்கார்ந்திருக்க? மேல போயிட்டு ரெசார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய இடத்த விசிட் பண்ணிட்டு தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா மறக்காமல் முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோவும் பாருங்கள். நாங்கள் ஒரு வில்லா புக் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா we are a family of 10 members. கீழே இருக்க ரூமை தாத்தா பாட்டி எடுத்துக்கிட்டாங்க. மேலே இருக்க ரூமில் நான் நிரஞ்சன் சர்வஜித் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ரூம். ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து பால்கனி அட்டாச் ஆகி இருக்குது. ஆனால் பால்கனியில் வந்து வியூ நாங்கள் நைட் எடுக்கல, ஏன்னா பார்த்தோம் ஒன்றுமே தெரியல. ப்ளஸ் 2 ரூமுமே சிமிலராக தான் இருந்துச்சு. அப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சர்வஜித்தோடைய ரூம்.
கரெக்டாக வீடு எடுக்கும்போது பின்னாடி போகுது. தொண்டை வலிக்காத அவனுக்கும். தம்பிக்கு நடுப்புறவா rock the body baby patulingi podi on the floor baby hit it hard baby rock the body baby patulingi podi kudichi rakhiya kanniril adichu theniyandi. காய்ஸ் இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட போயிட்டுருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கேயும் ஒரு சூப்பரான வியூ இருந்துச்சு, ஆனால் அதை காட்ட முடியல, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனதே லேட் தான். ஸோ மார்னிங்கில் அந்த வியூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நாங்கள் டின்னர் வந்து பரோட்டா சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாலாம் எழுந்திரிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7:30 8 போல் எழுந்திரிச்சிட்டு பொறுமையாக சாப்பிட்டு நாங்கள் 900 கண்டி போகிற மாதிரி தான் இருந்துச்சு பிளானு. எப்படி இருக்கு சுரேஷ்? எப்படி பார்க்க தோசை எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா, சிம்பிள். வியூவோட சாப்பிட்றது எப்படி இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும்? அதுக்காக தான் இங்கேருந்து உட்காருங்க. சரி, அங்கே பாரு, அங்கே தெரியுது பாரு பார்க்கு, தெரியுதா? பார்க் தெரியுது பாரு, ஸ்விங்கு தெரியுது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் 900 கண்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பணும். அங்கே அவ்வளோ அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஒரு நாளே பத்தாது. நீங்கள் போகும்போது ஒரு அழகான ஜீப் ரைட்லேயே நீங்கள் போவீங்க, அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மறக்காமல் அந்த இடத்த போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை செக் பண்ணுங்கள். நாங்கள் 900 கண்டியை விசிட் பண்ணிட்டு வரதுக்குள்ளவே டேவே எண்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், அத்தனை ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட் அது. ஸோ நேற்றுக்கு நாங்கள் 900 கண்டியை ஃபுல்லாக நல்லா விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், கல்ல 5 மணி ஆகுது. இப்போ நாங்கள் ரெசார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். ஆன்சர் எப்படி பூத்துருக்கு? அதான் தெரியல தம்பி, அது தவறு தெரியுது. அங்கே பேரு சொன்னல அங்கே பார்க்கவும் தெரிஞ்சது. இதுதான் ரெசார்ட். அதுதான் சொல்றேன், ரெண்டுமே இருக்குங்களா?
காலையிலேயே நல்லா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஒரு மார்னிங் வாக் மாதிரி ரெசார்ட்டை சுற்றி பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெசார்ட்டுக்குள்ளேயே நாங்கள் 2 வியூ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம். ஒன்று வந்து எலிஃபண்ட் லேக் வியூ பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் அங்கே தான் போய் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெசார்ட்டை சுற்றியே டேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் மேலேருந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் பேர் ரூஃப் கார்டன் வியூ பாயிண்ட். ஏன் இப்படி ஒரு பேர்னா, ஒரு பக்கத்தில் இருந்து கார்டனோட ஃபுல் வியூ தெரியுது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் அதே சமயம் டேம் வியூவும் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட். இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சரஜித். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இண்டோர் கேம் ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க பார்க்கலாம். இருக்கா? வை. டேய் கம் ஆன். Go. எடுக்கலையா? அப்பாட்ட கொடு.
நாங்கள் லாக் அண்ட் கீ விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த லைஃப் பாய் போட்டு தான் வந்து இருக்கணும்னு நாங்களே ஒரு ரூல்ஸ் உருவாக்கிக்கிட்டோம். நாங்கள் ஈவினிங் லஞ்ச் சாப்பிட்டது மசாஃபி ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு லஞ்ச். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹாய் காய்ஸ், இதுதான் முசாஃபி ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து ஸ்பெஷல் ஃபிஷ் அல்ஃபாம், கிறிஸ்பி ப்ரான்ஸ் அண்ட் சிக்கன் அல்ஃபாம் தான். இந்த அல்ஃபாம்னாலே என்னென்னு பயங்கரமான விஷயம். எப்படி இருக்கு சர்வீஸ்? பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அப்பாட்ட வைக்கிறேன், எடுத்து சாப்பாடு எடுத்து பிஸ்ஸாவா? அதுலேயும் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கா? காய்ஸ், இதுதான் பிளாக் கரண்ட் மொஜிட்டோ. நான் ஐஸ் கட்டி அப்படியே போட்டு வச்சிருக்கான். செம்ம சில்லுன்னு இருக்கு. பல்லெல்லாம் பூசும். அப்படிங்க பல்லு என் ரியாக்ஷன் பாருங்க. எப்படி இருக்கு? ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ஸ்வீட்டாக இருக்கு, கசப்பாகவும் இருக்கு. கசப்பாவும் ஸ்வீட்டாக இருக்கு, கசப்பாவும் இருக்கு.
கொக்கரக்கோ விடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் குவக்குள்ளே வெடி கோழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல அமுக டுமுக அமால் டுமால் இறக்க கைய ஹே ஹே என்ன கையே மாமா வாங்க ஃப்ரண்ட் வாங்க ஃப்ரண்ட் வாங்க கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ இது முடி தடவுங்க ஃப்ரண்ட்ல கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ இது முடி தடவுங்க Hey, I've seen this one. This is a classic. Enjoy dance. டாக்டர் கூப்பிட்டாரு எமர்ஜென்சி போனேன் கன்னட திரும்பிட்டாரு ஹலோ ஏய் என்ன நைட்ல கூலிங் கிளாஸ் எல்லாம் மிஸ்கின் தங்கச்சே நீ இல்ல எங்களா ஃபேஷன் ஷோக்கு போயிட்டு வரியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருக்கீங்க பின்னாடி இருந்து எப்போ ஒரு வெடிகுண்டு விழுக போகுதுன்னு தெரியல ஆட்டம் பாம் பிக் பாய் ஸ்மால் பாய் எல்லாம் காத்துட்டு திரும்பி காட்டுன்னு சொல்லி காட்டிட்டேன் வாங்க பேசிட்டே வாங்க அதான் நீ பார்க்க வீடியோவில் பார்க்கும்போது செடிகள்லாம் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றாங்க பண்றாங்களா பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா அப்படின்னு பேசுறாங்க அப்படி நில்லுங்க நல்லா சும்மா ஷோகேஸ் காய்ஸ் இதுதான் கார்புலாஸ் கப்பிள் ஸ்பாட் ரொம்ப மொக்கையாக இருக்குல்ல அப்படியே ரொம்ப கப்பிள்ஸாக இருந்து அப்படியே காதல் பொழியிற மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்குது வாங்க நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம் ice cream. நான் நீ சாப்பிட்ட மாதிரியே சாப்பிட்டு காட்டுறேன்
வெண்ணிலா எனக்கு வெண்ணிலா கொடுப்பா